ஹாய் வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜிட்ஸுவில் எக்ஸாட்டிக் வெரைட்டி. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எல்லாமே இன்டீரியரில் தான் வச்சு வளர்க்குறோம். இப்போ ஷோபாவில் தான் உட்காந்துருப்பாங்க, டிவி ஸ்டாண்டில் தான் போய் இப்போ டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக வச்சு வளர்த்துட்டு இருக்கிற ஒரு ப்ரீடு. இந்த ப்ரீடினுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த ப்ரீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இது ஃபாதர், இது மதர், சரியா? இந்த பிளட் லைனில் உள்ள பப்பீஸ் தான் நம்ம கையில் இப்போ இருக்குது. இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் கலர்ஸில் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. மேல் ஃபீமேல் நமக்கு இருக்குது. இது வந்து ப்ரீடிங் கூட நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே ப்ரீடாகி அப்படி நம்ம வீட்டிலே ஒரு மூலையில் ப்ரீடாகி அப்படி கிடச்சிட்டு இருக்குது. மேல் ஃபீமேல் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் இருக்குதா அப்படின்னு கேட்டால் சிட்ஸுவில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஹேர் ஃபாலே இல்லைங்க, சிட்ஸு ஹேர் ஃபாலே இல்லாத ப்ரீடு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நீட்டாக அதை குளிப்பாட்டி க்ரூமிங் பண்ணி விடும்போது நம்ம இன்டீரியரில் எங்கே வச்சாலும் நம்ம ட்ரெஸ்ஸில் எதுலையாவது முடி பட்டுருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, சரிங்களா? கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முடி வளர அதை ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்ணு பாருங்களேன், அந்த புருவத்துக்கு மேலே எல்லாம் முடி வந்து அப்படி கீழே மடிஞ்சு இருக்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி உள்ள அந்த எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மன அழுத்தம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே நிறைய வேலை ஒர்க்கு டைட்டாக இருக்கக்கூடியவங்க, மன அழுத்தம் ஓவராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த பெட்ஸை வாங்கி வளர்க்கும்போது ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். எங்கேயும் போக தோணாதுன்னு வைங்களேன், ஊர் சுற்ற தோணாது, இதுகளையே கூட்டிகிட்டு நம்ம போக தோணும். இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு, நம்மளை ஒரு ஃப்ரீடமாக வச்சுருக்கக்கூடிய ப்ரீடு இந்த ஜிட்ஸு. அதுலேயும் இந்த எக்ஸாட்டிக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ஒயிட்டு போல் இருக்கும், ஆனால் இது ஒயிட்டு கிடையாது. இது வந்து ஃபுல் ப்ரௌன், சரியா? பின்ன நம்ம வந்து அதை ட்ரிம்மிங் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த கோட்டு வந்து வெளியே தெரியலை. ஃபுல்லாக வந்து ஹேர் வந்து கிளியராக வரும்போது அந்த டார்க்னஸ் வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதிலெல்லாம் ஃபுல் முடி வர ஆரம்பிக்குது, அதனால் அந்த டார்க்னஸ் தெரியுது. மற்ற இடங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ஹேர் வந்து பாதி கட் பண்ணி பாதி இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த கலர்ஸ் வந்து அப்படி தெரியுது. மேலும் இந்த டாக் வெரைட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயோ வெளிநாட்டில் ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட்டிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்ம இந்த டாக்ஸ் ப்ரீடும் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணிகிட்ருக்குறோம். நல்ல ஒரு ப்ரீடர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள வெரைட்டிஸை வாங்கும்போது உங்களுக்கு 100% ஒர்த்தாக இருந்துகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஒர்த்தாக தர்றதுக்கும் தயாராக இருக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். லொக்கேஷன் வந்து நண்பா கனால் பார்த்து வந்தும் எடுத்துகிட்டு போகலாம். பாய்.